டேய் லைனுக்கு போன சாவி கொடுங்கடா. அண்ணா நீ சாதாரண ஆள் இல்ல, டீம் மேனேஜர் கம் கேப்டன். நீங்க ஒவ்வொரு வெற்றியும் எங்களுக்கு மகுடம், உங்க தோல்வி எங்களுக்கு அசிங்கம். அடுத்த வாரம் மேட்ச் இருக்குல்ல, எங்களை உருவாக்குறது உன் கடமை இல்லையா? பேசாம அம்பையரா இருங்க போங்க. டேய் தீவு வேற கட்டலடா. நம்ம பாய் எடுத்து கொடுத்த ஆட்டோ தானே, சமாளிக்கலாம் போனேன். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பால். பொறுமையா. ஏய் பார்த்து விழுந்துராத. ஸ்விம்மிங் கத்துக்கோனா கத்துக்காத பாயந்தாங்கோலி. போடுறா. ஐ பால். இரு குடு. கிரவுண்ட்ல இருந்து பால் விளையாடுறவங்க இம்சை தாங்க முடியல. சிவானி இந்த பால் தூக்கி உள்ள போடு. வந்து கேட்டா கொடுக்காத, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். டேய் உன்னை வேகமா அடிக்காதன்னு சொன்னல, இப்ப எப்படிடா போய் பந்தே எடுப்ப? இருடா யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது பந்து எடுத்து விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அண்ணா 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 சித்தி அண்ணா 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 அண்ணா. ட்ரை பண்றியா? போடு. ஹேய் நீ பஞ்சு மிட்டாய் தானே? அன்னைக்கு ஆட்டோ ரவுடி பஞ்சு மிட்டாய் நினைவு இருக்கா? நான் பஞ்சு மிட்டாய் இல்ல, என் பேரு சிவானி. தேங்க்ஸ் சிவானி, நான் போயிட்டு வரேன். May I come in, sir? Yes. சார் இன்னைக்கு அந்த யூரோப் கம்பெனிக்கான ஆர்டர் ஒர்க்க ஆரம்பிக்க போறோம். குட். அதுல என்ன டவுட்? எதுவும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. இத நாம எந்த லேபிள்ல ஆரம்பிக்க போறோம்? இதுல என்ன டவுட்? யூரோப் கம்பெனி பேரு பிரைட் லைன், அந்த நேம்ல தான் பண்ண போறோம். சார் அது வேணான்னு எனக்கு தோணுது. ஏமா? நாம நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அத மிஸ் பண்ண வேண்டாம் சார். வாட் டு யூ மீன் மீனோ? இந்த டிசைன் நம்ம டிசைன் சும்மா இல்ல, ஒரு 22 கம்பெனிஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அதுல இருந்து தான் நம்ம கம்பெனி டிசைனை செலக்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சோ வாட்? எல்லா உழைப்பும் நம்ம உழைப்பு. இப்ப இந்த லோகோவையும் விட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் நாம மறுபடியும் ஜாப் ஆர்டரை முடிச்சு கொடுக்கற மாதிரியே இருக்கும். நம்ம கிரியேட்டிவிட்டி இன்னொருத்தர் பேர்ல வரும், நமக்கான ஸ்பெசிபிக் ஐடென்டிட்டி கிடைக்காம போயிடும். கரெக்ட் தான். என்ன பண்ணலாங்கற? நம்ம பிராண்ட் நேம்லயே பண்ணலாம். அப்படி பண்றதுல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோ இங்க பாருங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ். நாம நம்ம பிராண்டா இத கொண்டு வந்தா ஒருவேளை இது சக்சஸ் டிசைனா இருக்கிற பட்சத்துல அடுத்தடுத்த வருஷங்கள்ல ப்ராடக்ட் காஸ்ட இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லனா அவங்க இத வேற இடத்துல கொடுத்து தைச்சு வாங்குறது ஈஸியா போயிடும். நாம அப்புறம் கிளைம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நாம நிறைய பல்க் ஆர்டர் எடுக்க போறதுனால நிறைய டேமேஜ் பீசஸ் வரும். நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தா அது ஒரு ரீட்டைல் ஷாப்பா ஆரம்பிச்சு அதுல சேல் போடலாம். இதுவரைக்கும் நாம ஒரு 100 டிசைன்ஸ் பண்ணிருப்போம். அதுல ஒரு 20 டிசைன் நல்ல மூவாகிற டிசைன்ஸ், அதையும் ரெடி பண்ணி நாம நமக்கான ஒரு பிசினஸ் ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணலாம். ஒருவேளை நாளைக்கு நமக்கு எக்ஸ்போர்ட்டிங் மார்க்கெட்ல சர்வைவ் ஆக முடியலன்னா, இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பாலிசி சேஞ்சஸ் நாம ஸ்டக் ஆகாம ரன் ஆகலாம். நல்ல பாயிண்ட் தான். ஆனா அவன் ஒத்துக்கணுமே. நாம திடீர்னு போய் நான் ஏன் பிராண்ட்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா
அவன் ஆர்டரே கேன்சல் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. உனக்கும் தெரியும், கண்ணுக்கு முன்னால 6 crores பிராணம் ஒரு ஜாப். இது காம்ப்ளிகேட் பண்ணுமா? யோசிமா. சார், யோசிச்சு தான் சொல்றேன். இன்னொரு முறை நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? நல்ல டிசைன்ல ஒரு ப்ராடக்ட் வந்து அதை நாமளே மார்க்கெட் பண்ணி தூக்கி நிறுத்த முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம பிராண்ட ஒரு யூரோப் கம்பெனிக்கு மார்க்கெட் பண்ணா நம்ம பிராண்ட் ஈஸியா ரீச் ஆயிடும். கேட்கறதுக்கு நல்லதாமா இருக்கு, ஆனா அதெல்லாம் ஹை ரிஸ்க். அவன் பாட்டுக்கு டிராப் அவுட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நடுத்தரில் தான் நிக்கணும். அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார். நம்ம பிராண்ட் நேம பத்தி அவனுக்கு ஒரு இமெயில் பண்ண போறேன். இதுதான் நம்ம டிமாண்டுன்னு சொல்ல போறேன். ஒருவேளை அவன் மறுத்தான்னா, நீங்க அவுட் ஆஃப் மைண்ட்ல இந்த விஷயம் வந்துருச்சு, உங்க லேபிள்லயே பண்ணி தரேன்னு சொல்லி பேட்ச் பண்ணிடுங்க. அதெல்லாம் சரி, இதுதான் நீ உன் கம்பெனி ரன் பண்ற லட்சணமா? இந்த டீல அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு கேள்வி வருமே. சோ சிம்பிள். இந்த அதிக பிரசங்கித்தனத்துக்காக அவளை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லி என்னை டெர்மினேட் பண்ணிட்டு இந்த ஆர்டரையும் கம்பெனியும் காப்பாத்துங்க. என்ன வேணும்? என்ன பேசுற நீ? உன் வேலையை பணைய வச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? எடுக்கலாம் சார். ஒண்ணு கம்பெனியோட growth, இல்லனா கம்பெனியோட சர்வைவல். இதுக்காக வேலையை பணைய வைக்கிறது ஒரு சேலஞ்ச் தான் சார். பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே வினோ, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கோ ஹெட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.